MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. தங்கம் அப்படிங்கிறது ஒரு ஆபரண பொருளாகவும் காட்சி பொருளாகவும் இருந்தது. எப்போ முதலீடு மற்றும் வர்த்தகமாக மாறிவிட்டதோ அப்போ ஏற்ற இறக்கம் இருக்கும். கடந்த அக்டோபர் மாசத்துல இருந்து தங்கம் விலை ஏறி அது வரலையும் அமைதியாக தான் இருந்தது. தங்கம் ஒரு ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. சிறிய ஏற்ற இறக்கம். அக்ரஸிவ் பையிங் வரும்போது எந்த ஒரு பொருளுமே வாங்கும் சூழ்நிலை அதிகரிக்க அது விலை ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. 24 கேரட்டு 12,502. அதே 22 கேரட்டு பார்த்தீங்கன்னாக்கா 11,460 இன்னைக்கு நம்ம பதிவு செய்கிற நேரத்தில் ஒரு விலையில போய்கிட்டு இருக்கு. ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் மேன் 1 கிராம் 11,000 கொடுத்து வாங்க முடியுமாங்கிறது சற்று கேள்விக்குறி. இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் ஏறிண்டு இருக்கு, விலைவாசி ஏறிண்டு இருக்கு. ஆனால் சம்பளம் நமக்கு ஏறுது அந்த அளவுக்குங்கிற போது சற்று கேள்விக்குறி. எல்லாம் ஏறுற போது நம்ம சம்பளம் 3%, 8% இவ்வளோ தான் ஏறும் அதிகபட்சம். இப்போ 2021 பார்த்தீங்கன்னா 48,760. அங்கே ஒரு கன்சால்டேஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கன்சால்டேஷன் மாதிரி அப்போ ஒரு கன்சாலிடேஷன். அப்போ 2022 என்னாச்சு? 52,670. 2023 65,330. 2024 77,913. இப்படி ஏறிக்கிட்டு தான் இருக்கே தவிர ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அக்கேஷனலாக ஒரு கன்சல்டேஷன் கொஞ்சமாக தான் இறங்கியிருக்கு. பங்குச்சந்தைக்கும் கோல்டுக்கும் எப்பவுமே எதிராக தான் வேலை நடக்கும். இவர் ஏறினா அவர் இறங்குவார், அவர் இறங்கினா இவர் ஏறுவார். கோல்டு வந்து அப்படியே மொத்தமாக ட்ராப் அவுட் ஆகிடும், இல்லை இது ஸ்டேபிள் ஆகிடும், இதுக்கப்புறம் வளரவே வளராது அதனுடைய விலை அப்படின்னு. யூஎஸ்எல்லுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ மறுபடியும் ஒரு 0.25 குறைக்க போகிறதாக ஒரு தகவல். அப்போ 0.25 குறைக்கிற போது மறுபடியும் தங்கம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. கடந்த கால சரித்திரத்தின் அடிப்படையில் பார்க்குற போது நீங்கள் தங்கம் பெரிய அளவில் சரியுமாங்கிறது சற்று கேள்விக்குறி தான். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு ஃபினான்ஷியல் பிளானர் திரு கோவை விஸ்வநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசலாம் சார். வணக்கம். கலாட்டா நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனுடைய அன்பான வணக்கங்கள். இப்போ தொடர்ச்சியாக இந்த நிதி மேலாண்மை குறித்து பணத்தை எப்படி பெருக்கிறதுன்னு எல்லாம் பேசும்போது அதிகபட்சம் பேருடைய ஆசையும் ஆர்வமும் வந்து தங்கத்துல தான் இருக்கு. ஏன்னா அது நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம கூடவே வருது. இன்னைக்கு தங்கத்தினுடைய மதிப்பு நாளுக்கு நாள் ஏறும்போதெல்லாம் பார்க்கும்போது தங்கத்துல எப்போ வாங்குறதுன்ற இன்னொரு கேள்வி வந்துடுது. அப்போ எப்படி தங்கத்தை நம்ம வந்து முதலீடா பண்ண முடியும்? அதனால எப்படியான வாய்ப்புகள், வருமானம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுங்க. இப்படியே ஏறிக்கிட்டு இருந்தா எப்படி தங்கம் வாங்குறதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. உண்மைதான். ஏன்னா ஒரு சாமானியன் வந்து வாங்க முடியுமா? ₹1,00,000 கொடுத்து நான் எப்படி வந்து தங்கம் வாங்குறதுன்னு. அப்ப இதுக்கான வாய்ப்புகள் என்ன, எப்படி வாங்க முடியும் அதையும் சொல்லுங்க. தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் தரத்தில் குறைவதுண்டோ? எல்லாமே பாடல்கள் அன்னைக்கே எல்லாம் சொல்லிட்டாங்க சார், தரம் குறையாது. அப்போ தங்கம் வந்து ஏன் இவ்வளவு வந்து வெண்ணெய் மட்டும் விலை அப்படின்னா இப்போ ஏறல? கடந்த 10 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான டேட்டா நான் இப்போ சொல்றேன். இப்போ எல்லாமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடியதான். தங்கம் அப்படிங்கிறது ஒரு ஆபரண பொருளாகவும் காட்சி பொருளாகவும் இருந்தது. எப்போ முதலீடு மற்றும் வர்த்தகமாக மாறிவிட்டதோ அப்போ ஏற்ற இறக்கம் இருக்கும். அப்போ சந்தை மதிப்புங்கிறது ஒன்று இருக்கு. சந்தை மதிப்பு பை அட் லோ, செல் அட் ஹை. அப்போ முதலீட்டாளர்கள் நோக்கத்தில் என்ன பண்ணுவாங்க? தங்கத்தில் முதலீடு செய்ய வந்த போது சாமானியர்களுக்கு சிரமம் ஆயிடுது. இப்போ நம்ம வந்து லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சு அவங்க ஒரு விலை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம MCXன்னு ஆன்லைனில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஃபீச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு, அது ஒரு முதலீடாக இருக்குது. அப்போ முதலீடாக கீழே வாங்கினவங்க மேலே போகிற போது புரிய லாபம் வந்து வரப்போகுது, அதுக்கான கணிசமாக லாபம் வரும்போது விற்க தானே செய்வாங்க. அப்போ அவங்க தான் தூக்கிட்டு போயிருக்காங்க சந்தையை. கடந்த அக்டோபர் மாதத்துல இருந்து தங்கம் விலை ஏறிடும். அது வரலையும் அமைதியாக தான் இருந்தது. தங்கம் ஒரு ரேஞ்ச் பவுண்டுன்னு சொல்லுவாங்க. சிறிய ஏற்ற இறக்கம். அப்போ தங்கம் ஏன் ஏறித்து? காரணம் குளோபல் ஈவெண்ட்ஸ். ஒன்று சைனா, US, இந்தியா, துருக்கி இது போன்ற நாடுகள் தங்களுடைய ரிசர்வ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக அதிக அளவில் வாங்கினாங்க. அப்போ வாங்குகிற போது ஒரு அக்ரஸிவ் பையிங் வரும்போது எந்த ஒரு பொருளுமே வாங்கும் சூழ்நிலை அதிகரிக்க அது விலை ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஒரு ரிசர்வுக்காக சென்ட்ரல் பேங்க் இந்த மாதிரி வாங்குற போது அதனுடைய தேவைகள் இருக்கிறதுனால ஏறிடுது. இது MCX. அதே நம்மளுடைய நார்மல் கோல்டு இருக்கு பார்த்தீங்களா, 24 கேரட் பியூர் கோல்டு, 22 ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு,
இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 24 கேரட்டு 12,502. அதே 22 கேரட்டு பார்த்தீங்கன்னாக்கா 11,460 இன்னைக்கு நம்ம பதிவு செய்கிற நேரத்தில் ஒரு விலையில போய்கிட்டு இருக்கு. ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் மேன் 1 கிராம் 11,000 கொடுத்து வாங்க முடியுமாங்கிறது சற்று கேள்விக்குறி. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து ஏறிக்கிட்டு தான் இருந்திருக்கு. நாம் வேணால் அதை வந்து பெருசாக நினைக்கல. இப்போ ஒரு வீட்டு தேவை, கல்யாணத்துக்கு வாங்குறோம், ஒரு நிகழ்ச்சிகளுக்கு வாங்குறோம், ஒரு கிஃப்ட் கொடுக்குறோன்னா ஒரு 4 கிராமோ, 2 கிராமோ, 1 பவுனோ வாங்கி கொடுக்கும். அன்றைக்கெல்லாம் மக்களுக்கு வாங்கும் சக்தியும் ஓரளவுக்கு இருந்தது. இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் ஏறிண்டு இருக்கு, விலைவாசி ஏறிண்டு இருக்கு. ஆனால் சம்பளம் நமக்கு ஏறுதா அந்த அளவுக்குங்கிற போது சற்று கேள்விக்குறி. எல்லாம் ஏறுற போது நம்ம சம்பளம் 3%, 8% இவ்வளோ தான் ஏறும் அதிகபட்சம். பட் விலைவாசிகள் அந்த அளவுக்கு ஏறிக்கிட்டு தானே இருக்கு. அப்போ பார்க்குற போது ஒரு சின்ன டேட்டா சொல்கிறேங்க. 2010 18,500, 2011 26,400. எப்படி ஏறி இருக்கு பாருங்க, 8,000 ரூபாய் ஏறி இருக்கு. ஆமாம், சவரன் நான் சொல்றது இப்போ சவரன் ரேட்டு. அப்போ 2012 31,050, 2013 29,600, 2014 28,006. இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போ 2015 26,343, 50, 2016 28,623, 2017 29,667, 50, இப்போ 2018 31,438. கிட்டத்தட்ட ஒரு 2 சில்லரை ஏறி இருக்கு. அப்போ 2019 திடீர்னு ஏறி இருக்கு 35,220 ரூபா. 2020 அப்படியே மேலே 13,000 ரூபாய்க்கு பக்கமாக 48,650. கோவிட் பீரியட் இந்த கேப். இப்போ 2021 பார்த்தீங்கன்னா 48,760. அங்கே ஒரு கன்சாலிடேஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. கன்சாலிடேஷன் மாதிரி அப்போ ஒரு கன்சாலிடேஷன் அப்படின்னாலே அதுக்கு விஷயத்த சொல்கிறேன். அப்போ 2022 என்னாச்சு, 52,670, 2023 65,330, 2024 77,913. இப்படி ஏறிக்கிட்டு தான் இருக்கே தவிர ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அக்கேஷனலாக ஒரு கன்சாலிடேஷன் கொஞ்சமாக தான் இறங்கியிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற போது தான் நம்ம குளோபல் ஈவெண்ட்ஸு, டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸு, அந்த ரிசர்வ் ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது வச்சுருக்காங்க. இப்போது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க. அக்டோபரில் ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை 26,273 உச்சம் போச்சு. அப்போ தங்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட்டு, தட் இஸ் பங்குச்சந்தைக்கும் கோல்டுக்கும் எப்பவுமே எதிராக தான் வேலை நடக்கும். இவர் ஏறினா அவர் இறங்குவார், அவர் இறங்கினா இவர் ஏறுவார். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னாக்கா பங்குச்சந்தை அந்த பழைய உச்சத்துக்கிட்ட வந்து நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து முடிச்சிருக்கு. அப்போ தங்கம் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ தங்கம் ஒரு கன்சாலிடேஷன். அப்போ பங்குச்சந்தை ஓவர் பாட்டில் இருக்குது. இப்போது இது வந்து கன்சாலிடேஷன். அதில் கரெக்ஷன் வரும்போது இதில் ஏறுவார். அப்போது தங்கம் நம்ம வாங்க முடியாதான்னு ஒரு சாமானியனுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? தேவையாக இருந்தால் சிறிது சிறிதாக வாங்கி சேமிக்கலாம். இல்லை இதுக்கு முடியல சார், ஏதோ 1 கிராம் 2 கிராம் வாங்குகிறோம், அதுக்கும் வழிகள் இருக்குது. ஒரு ஸ்மால் சேவிங்ஸில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. இப்போ நம்ம வாங்குறதுக்கு என்ன பண்ணுறோம்? சாமானியன் எப்படி வாங்க முடியும்? அதுக்கு பதிலாக தான் கோல்டு பீஸ் அப்படின்னு இருக்குது. கோல்டு ETF, ஈக்விட்டி ட்ரேடட் ஃபண்டு. இதெல்லாம் செபி ரிஜிஸ்டர்டு, இதெல்லாம் முறையாக அங்கீகரிக்கப்பட்டது, பாதுகாப்பானது. அதே நீங்கள் ஒரு கோல்டு வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், டிஜிட்டல் கோல்டு, அது இப்போ சமயத்தில் என்ன சொல்லிட்டாங்க, செபி அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லை, அது நாட் ரெகக்னைஸ்டு பை அஸ், உங்கள் ரிஸ்கில் நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பண்ண நம்பிக்கை என்பது வேறு. நமக்கு தெரியல போகிறோம், எதிர்பாராத விதமாக எதுவும் நடக்கலாம். அப்போ நம்மளுடைய ஸ்மால் ட்ராப்ஸாக சேர்த்தினது ஒரு முழுமையான பலன் அடையணும்னா நீங்கள் நெஃப்டி பேஸ் அல்லது கோல்டு பேஸ் இது மாதிரி வாங்கிறது ஒரு ஆரோக்கியம். சரி சரி, இப்போ தான் மார்க்கெட் கொஞ்சம் உச்சத்துக்கு போய் இறங்கியிருக்கேன், இன்னும் இறங்கலாமே. சந்தை என்றால் ஏற்ற இருக்க தான் செய்யும். நீங்கள் அப்போ ஆவரேஜாக வாங்குங்கன்னு தான் சொல்லணும். உடனே இன்றைக்கே இப்போ எல்லாத்துக்கும் வாங்குவோன்னு சொல்லணும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், ஒரு அளவாக வாங்கி ரெகுலராக அது ப்ராக்டிஸில் வச்சுக்கலான்னு. இன்னொன்று கேள்வி என்னென்னா, கோல்டு வந்து அப்படியே மொத்தமாக ட்ராப் அவுட் ஆகிரும், இதுக்கு இல்லை இது ஸ்டேபிள் ஆகிரும், இதுக்கப்புறம் வளரவே வளராது அதனுடைய விலை அப்படின்னு, அப்படியான பேச்சுக்கள்லாம் இருக்கு இல்லையா? அது ஒரு மாற்று கருத்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சில சார்ட் அண்ட் பேட்டர்ன்ஸு, டெக்னிக்கல், பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் மைண்ட் பண்ணி அவங்க ஒரு கால்குலேட்டிவ் சொல்கிறாங்க. எதுவுமே நம்ம வந்து மாற்று கருத்து நம்ம சொல்லலை, அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் 12,000க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க.
நான் ஒன்று என்ன சொல்லுவேன், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை சார் இது இப்படியே கன்சால்டேஷனில் இருக்குன்னு சொல்லுவேன். இன்னொருத்தர் என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சார் இறங்கினாலும் ஏறினாலும் நீங்கள் சேமிப்பு வர்த்தகம் அப்படின்னா ஆவரேஜாக வாங்குங்க. சரி எனக்கு ரொக்கமாக போட்டு 11,000 10,000 கொடுத்து வாங்குறதுக்கு வசதி இல்லைனாக்கா உங்கள்கிட்ட மாதம் ஒரு 5,000 ரூபா சேமிப்பு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நகைக்குன்னு ஒரு 5,000 வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் கோல்டு பீஸ் வாங்குங்க. இப்போ கோல்டு பீஸு 96 ரூபா 97 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு யூனிட்டு. அப்போ 5,000 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்போ வருஷ கடைசியில் 12 × 5,000 60,000 ரூபாய்க்கு ஒரு கணிசமாக சேரும். 5 வருஷம் கழிச்சு பாருங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா 10 வருஷ ட்ராக்கு எங்கேயாவது பழையபடி 12,000க்கு வந்திருக்கா? 18,000க்கு வந்திருக்கா? 21,000க்கு இல்ல வந்திருக்கா? என்னதுன்னா ஒரு கட்டத்துல ஒரு உச்ச கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது மொத்தமா விழுந்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் வருது. அப்படி கருத்துக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். கடந்த 10 ஆண்டுகளில் உங்களுக்கு டேட்டா கொடுத்து வரல. இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட வகையில் ஒரு 1,000 ரூபாய் 500 ரூபாய் குறைஞ்சிருக்கலாம் அல்லது ஒரு கன்சல்டேஷனில் இருக்கு பெரிய அளவுல வீழ்ச்சி அப்படி இல்லை. இப்போ திரும்பி நான் பழையபடி இந்த மாதிரி 21,000 22,000 ரூபா வரும்னா 10 வருஷம் எடுத்து வருமானா அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா இல்லைங்கிறது கால சூழ்நிலை தான் முடிவு பண்ணணும். ரெண்டாவது இன்னொரு சின்ன ஒரு விஷயங்கள் சொல்கிறேன். இப்போது யூஎஸ்எல்லுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இப்போ மறுபடியும் ஒரு 0.25 குறைக்க போகிறதாக ஒரு தகவல். அவங்க குறைச்சிக்கிட்டே ஏன்னா அவங்களுடைய இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை குறைச்சாதான் அவங்களுடைய ஃபினான்ஷியல் பேலன்சிங்க்கு அவங்களுடைய கணக்கீட்டு முறைக்காக குறைக்கிறாங்க. அப்போ 0.25 குறைக்கிற போது மறுபடியும் தங்கம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எப்போ யூஎஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினால் தங்கம் இறங்கலாம் அல்லது சைனா துருக்கி இந்தியா மாதிரி நாடுகள் சேமிப்பு வாங்கி வச்சு ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா கோல்டு, அதை அதிக அளவில் விற்றால் அப்போ இதில் செல்லிங் வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் அல்லது சப்ளை ஏரியான்னு சொல்லுவாங்க. டிமாண்டு சப்ளை 2 இருக்கு இல்லையா? சந்தைன்னு வந்தாச்சு. இது ஆபரண பொருள் காட்சி பொருளாக இருந்தது வர்த்தக பொருளாகிடுது. அப்போ டிமாண்டு சப்ளைக்கு தகுந்த மாதிரி எதுவும் நடக்கலாம். ஆனால் கடந்த கால சரித்திரத்தின் அடிப்படையில் பார்க்குற போது நீங்கள் தங்கம் பெரு அளவில் சரியுமாங்கிறது சற்று கேள்விக்குறி தான். ஆனா இப்போ நீங்க இப்போ ஆன்லைன்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த வர்த்தக முறையில தங்கம் வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு அது பணப்பலன் தானே தரும், தங்கமா நம்ம கைக்கு வராது இல்லையா? பணப்பலன் தான். இப்போது நீங்கள் ஒரு கோல்டு பீஸ் போடுறீங்க. கோல்டு பீஸு இது 92 ரூபா இந்த மாதிரி நான் மதிப்பு சொன்ன மாதிரி போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போது அன்றைக்கி அதை நீங்கள் எந்த டயத்துலையும் விற்கலாம். இப்போ நீங்கள் இடிஎஃப் இந்த கோல்டு பீஸோ கோல்டு இடிஎஃபோ போட்டால் நீங்கள் ரெஜிஸ்டர்டு புரோக்கரேஜஸில் தான் வாங்க போகிறீங்க. அப்போ அது செபி ரெஜிஸ்டர்டு. நாங்கள் டிஜி கோல்டை நான் சொல்லலை. டிஜி கோல்டுங்கிறது பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைங்கிறது எது வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு அச்சத்துக்கான ஒரு ஐயப்பாடுக்கான இடம். பட் இது உங்களுக்கு செபி ரெஜிஸ்டர்டு சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஏறும் இறங்குமே தவிர அன்றைக்கி விலையில் நீங்கள் இதை உடனே கொடுத்தா அன்றைக்கே ஈவினிங் நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் இல்லையா? அதை வாங்கி நீங்கள் அன்றைக்கி விலை மதிப்புக்கு நீங்கள் நகையாக மாற்றிக்கலாம் அல்லது காயின்ஸாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் செய்ய முடியும். நம்மளுடைய சாமானியர்களுக்கெல்லாம் இப்படி தான். அதுக்கு தான் ஒரு வழி இருக்குது கோல்டு பீஸ். இப்போ இதில் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு சொல்லுங்கள் சார். ஏன்னா இப்போ நம்ம தங்கம் ஆரம்பத்தில் சிறுக சிறுக வாங்கி வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்காகன்னு சேமிச்சுக்கிட்டே வந்தோம். இப்போ காலப்போக்கில் பார்க்கும்போது ஒரு வர்த்தகம் இப்படி இருக்குது, இதில் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இனி எதிர்வரக்கூடிய காலங்களில் இது எப்படி மாறும் அப்படின்ற ஒரு மாற்றம். எதிர்வரும் காலத்தில் உலக காரணிகள் தான் இதை தீர்மானிக்கணும். தங்கம் இந்த மாதிரி விலை ஏறினதுக்கு காரணமே உலக காரணிகள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரஷ்யா உக்ரைன் போர் வரும்னு நம்ம யாராவது நினச்சோமா? இப்போ இந்தியாவின் மீது பொருளாதார தடைங்கிறது மாதிரி இல்லை. பொருளாதார தடைங்கிறது 50% டேரிஃப். இன்னும் அது விலக்கழிக்கல, இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எதிர்பாராத விளைவுகள். அதே மாதிரி ஜப்பானில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அல்லது அதுக்கு ஏதாவது ஒரு ரிபர் கொஷன்ஸ் இருந்தனாலும் அதுக்கு தகுந்த மாதிரியும் மாறும். இது தங்கம் எப்போ நம்ம வர்த்தக பொருள் ஆகிடுதோ அப்போ உலக காரணிகள் தான் அதனுடைய தங்கத்தை ஏற்ற இறக்கத்தை தீர்மானிக்கிறது. பொதுவாகவே இப்போ கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கம் சென்ட்ரல் ரிசர்வ் அந்தந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க், சைனா ரிசர்வ்ஸ் இவங்கெல்லாம் வாங்கி விற்கிறதுனால தான் தங்கத்தினுடைய விலை அதிகமாக போய்விட்டது. இப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்ல ஞாபகப்படுத்துகிறேன். எஸ்ஜிபின்னு ஒன்று அந்த சாவரின் கோல்டு பாண்டுன்னு கவர்மெண்ட்டில் கொடுத்தாங்க அன்றைக்கி. அப்போ அதெல்லாம் இன்றைக்கி அவங்களுக்குலாம் நல்ல மதிப்பு. அவங்க ஒரு பாண்டுங்கிற மூலமாக இப்போ அது நிறுத்தியிருக்காங்க. இப்போ பாண்டு இல்லை. இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பலன் இருக்குது. அப்போ நம்மளுடைய பலனை நம்ம முழுமையாக பயன்படுத்திக்கணுமே தவிர அதை நழுவ விடக்கூடாது. சாவரின் பாண்ட் நிறுத்திட்டாங்க இப்போ பண்ணுறது. இனி வரவும் வராது. அது சப்போஸ் ஏதாவது அவங்க நிதி மேலாண்மை அவங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்குங்கிறது சொல்லி இப்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ ஹையஸ்ட் விலையில் இருக்குது. இப்போ போய் பாண்ட் ரிலீஸ் மறுபடியும் ஏறி எடுத்தனாக்கா இப்போ அரசுக்கு அந்த முதலீடு சாவரின் கோல்டு பாண்டில் பல லட்சம் கோடி இழப்புகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அந்த அளவுக்கு திரும்பி பணம் கொடுக்கணும் இல்லையா அந்த மெச்சூரிட்டி டைத்தில். அப்போ அது வித்தியாசம் வரும் இல்லையா? அப்போ குறைவானா தான் வளர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்ப தங்கம்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது சார், நம்ம இப்ப சேமிப்புக்கான திட்டமிடல் குறித்தெல்லாம் பேசுறோம். ஒரு ஒரு மாசம் வந்து ஒரு ரூ. 5,000 சேமிக்க முடியுது, இல்ல ஒரு ரூ. 8,000 சேமிக்க முடியுதுன்னா, இப்ப பல்வேறு தளங்கள்ல வந்து நம்ம வந்து பண்றோம். ஒரு சேமிப்பு பண்றோம். பண்ணணும்னு. இப்போ தங்கத்து மேல ஒரு ஆர்வம் இருக்கிறனால ஒரு ரூ. 8,000 இருக்கு. நான் 8,000 எடுத்து தங்கத்துல போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறது சரியா? உங்க கையில எவ்வளவு சேமிப்பு இருக்கோ, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு எஸ்ஐபிங்கிற ஒரு முறை இருக்கு. இல்ல நான் அதான் எதுலயும் போட மாட்டேன். எனக்கு தங்கத்து மேல தான் நம்பிக்கை இருக்கு. நான் 8,000 தங்கத்திலேயே போட்டுறேன். போடுங்க. அதை ஒன்றும் ETF கோல்டு பீஸ் தானே வாங்குறீங்க. அப்போ இது சந்தைன்னு ஆயிப்போச்சு. இப்போ நீங்க வந்து இன்னைக்கு இருக்கிற விலையில ஒரு குறிப்பிட்ட யூனிட்ஸ் வாங்குறீங்க. இறங்கினால் கூடுதலா யூனிட்ஸ் கிடைக்கும். ஏறினால் குறைவான யூனிட்ஸ் கிடைக்கும். அப்போ ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா 100, 120, 90. அப்போ ஆவரேஜ் ரேட் என்ன? 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்தீங்கன்னா ஆவரேஜ். அப்போ நீங்கள் ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் இது மாதிரி சேர்த்திட்டு இருக்கிற போது அது உங்களுக்கு ஒரு காம்பவுண்டிங் ஆஃப் மணிக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பல்காக இன்றைக்கே மட்டும் பண்ண போகிறது கிடையாது. மாதம் மாதம் ஒரு 2,000, 3,000, 5,000 பண்ணுறீங்க. ஸ்மால் எஸ்ஐபி தானே இது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அப்போ அது பண்ணுற போது ஆவரேஜாக உங்களுக்கு கார்பஸ் கிடைக்கும். இல்ல நான் கேட்கறது இப்போ ரூ. 8,000 எடுத்து பல்வேறு விதங்கள்ல வந்து ஒன்னொன்னுலயும் சேமிப்பு அப்படின்றத விடுத்து நான் கோல்டுல மட்டும்தான் போடுவேன்றது புத்திசாலித்தனமா, இல்ல 4 பக்கமே இருக்கட்டும் சார், இன்வெஸ்ட்மெண்ட்? உங்களுக்கு எதிர்கால தேவை கோல்டு வேணும், என் பொண்ணுக்கோ பையனுக்கோ வேணும், அப்போ நான் பல்காக வாங்க முடியாது, இப்படியே தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கே கோல்டு. கடந்த 10 ஆண்டுகள் நம்ம சொன்ன டேட்டா படி ஏறிட்டு தான் இருக்கு. 10 ஆண்டுகள் கழித்து வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு நீங்கள் இன்னைக்கு தங்கம் இன்னைக்கே வாங்க முடியல. எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எல்லாம் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுறது இயற்கை. நாம் நல்லதே நினைப்போம். நாம் இப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா சந்தோஷம். இன்னும் ஏறித்தினாலும் அப்போ கொஞ்சம் வாங்குவோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குற போது அது ஆவரேஜ் ஆகிடுது. அப்போ ஆவரேஜ் ஆகும்போது நீங்கள் பல்காக போய் வாங்குற போது உங்களுக்கு அதனுடைய சிரமம் தெரியாது. நான் இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே. உங்களுக்கு பங்குச்சந்தையாக இருக்கட்டும், டாலர் ருப்பீஸினுடைய அப்ரிசியேஷன் டெப்ரிசியேஷன், ஐஎன்ஆர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதனுடைய அப்ரிசியேஷன் எல்லாமே டாலர் பேஸ் பண்ணி தான். அதேமாரி மெட்டலை பொறுத்தவரை லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச், டாலரை பொறுத்தவரை யூஎஸ் டாலர், கரன்சிக்கு யூஎஸ் டாலர், கோல்டுக்கு லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச். ஆபரண தங்கம் ஒரு விலை இருக்கும், MCX ஒன்று இருக்கும், அங்கே LMEல ஒரு விலை இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்கு கம்பேரிட்டிவாக ஈக்குவலாக இருக்கும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற போது நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணுற போது ஏற்ற இறக்கங்கள், லாப பதிவு அல்லது இறங்கினா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாதிரி வரும். அப்போ சாமானியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறதுக்கு தான் எதிர்காலத்துக்கு நல்லது. ஆனா இப்போ சார் இந்த மற்ற வாய்ப்புகள் நம்ம சொல்றோம்ல, இப்போ PPFல என்ன மாதிரி ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கும்ன்றதுக்கான பெர்சன்டேஜ் நமக்கு தெரியும். மற்ற இது எல்லாத்துலயும் SIPக்கு நமக்கு தெரியும். இப்போ கோல்டுக்கு அப்படி நமக்கு தெரியுமான்றது ஒரு கேள்வி வருது இல்லையா? அது வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஃபிக்ஸ் பண்ணி போஸ்ட் டேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் கோல்டில் அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னு கேட்டேன்னா, இதுதான் உங்களுக்கு வந்து கமர்ஷியல் ஆகிடுது இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்னு வந்துடுது. அது அப்படி கிடையாது. ஃபிக்ஸட்னா ஃபிக்ஸடு தான். அதுக்கு இவ்வளோ இன்றைக்கி இருக்கக்கூடிய வட்டி விகிதத்துக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா RBIனுடைய வட்டி விகிதம் சில செய்திகளை குறைக்கலாம் என்று சொல்கிறாங்க. சில பேர் 25% குறைக்கலாம், 0.25, 25% 0.25, 0.50 குறைக்கலாங்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி சில நடவடிக்கைகள் மாறும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ருப்பியினுடைய வேல்யூ மாறும். ருப்பி எங்கெங்கெல்லாம் டெப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் ஆகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி கோல்டும் ஏற்ற இறக்கங்கள் வரும். நாம் சாமானியன் நமக்கு எதிர் வரும் காலத்தில் லம்பாக போய் வாங்குறதுக்கு முடியாது சார்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடும். நீங்கள் வாங்கி ஒரு நகையாக மாற்ற போகிறீங்க, குழந்தைகளுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் முதலீடாவோ வர்த்தகமாக இருந்தாலே நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ பர்சன்டேஜ் எதிர்பார்க்கணும். நம்ம தேவைக்கு வாங்குறதுங்கிற போது இது மாதிரி பகுதி பகுதியாக வாங்கலாம். ஆனால் நிறைவா சார், இப்போ வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக கோல்டு வாங்குறேன், அதனால நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண போறேன்றனால இன்னும் கொஞ்சம் ரேட் இறங்கட்டும், நான் அன்னைக்கு வாங்கிக்கிறேன், இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன? எல்லாரும் நினைக்கிற ஒரு யதார்த்தமான கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. சந்தை என்பது உலக மற்றும் உள்ளூர் காரணிகளை வச்சு தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. நாம் நினச்ச மாதிரி இறங்கினா வாங்குறதுங்கிறது சந்தோஷம். நாம் இறங்கினா வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வாங்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விட்டுடுவோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்யூமுலேட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு சேமிப்பு. எதிர்கால தேவைக்கு கடனை வாங்கி தங்கம் வாங்கக்கூடாது. ஏறும் போல இருக்கே, சார் தான் சொன்னாரே 10 வருஷம் டேட்டா ஏறும் நினச்சி கடன் வாங்கி போட்டு தங்கம் வாங்க அப்படி பண்றாங்க, பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய ஒரு தப்புங்க. எந்த வியாகமாக இருந்தாலும் கடனை வாங்கி வர்த்தகம் செய்தால் அங்கே கடனுக்கும் வட்டி தரணும். சந்தை சாதகமாக இல்லாவிட்டால் இறங்கினால் இங்கேயும் நஷ்டத்தை சந்திக்கணும். நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோனில் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. சார் நான் அப்படி பண்ணியிருக்கேன். சார் கடனை வாங்கி பண்ணாதீங்க,
பண்ணிட்டீங்களா, லாபம் இருக்கா, கம்முன்னு வெளியில் வந்துடும். அல்லது அசலை இல்ல, எடுத்துக்கோங்க. அப்படி லாபத்தை கடன் வாங்கி எடுத்துக்கோங்க. பண்றதுன்றது ஆரோக்கியம் எந்த வியாபாரத்திலையும் கடனை வாங்கி பங்குச்சந்தையில பண்ணி நிறைய பேர் வாழ்க்கையெல்லாம் முடிச்சுக்கிறாங்க. இது தேவையில்லை. அதிக ஆசை. வர்த்தகம் என்பது சில தொழில்நுட்பம் மற்றும் அடிப்படை சாராம்சங்களை பொருந்தது தான் வர்த்தகம், முதலீடு. அப்போ நீங்க அந்த ட்ரேடிங்கா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டும், எதுவுமே தெரியாம அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி போகும்னு நினைச்சேன்னா நாம நினைக்கிறபடி எல்லாம் நடக்காது. இது உலக காரணிகள். எந்த ஊர்ல யார் எப்போ சண்டையை போட்டுக்கிறாங்க, சட்டையை பிடிச்சி கிழிச்சுக்கிறாங்கன்னு தெரியாது நமக்கு. எங்கேயாவது ஒரு பிரச்சனைனாக்கா தங்கம் ஏறுது, மார்க்கெட் இறங்குறது, கிராஷ் வருது. அதெல்லாம் நம்ம தீர்மானிக்க முடியாது. 2008 ஒரு கிராஷ் வந்தது, 2011 வந்தது, இப்போ கோவிட் வந்தது, யாராவது எதிர்பார்த்தோமா? அந்த மாதிரி டயத்தெல்லாம் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பகுதியாக அக்யூமுலேட் பண்ணுறதுங்கிறது தங்கத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஆரோக்கியம். ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஒரு சீரான வளர்ச்சி தான் சிறப்பான வாழ்க்கை அப்படின்றது தான் சரி. மிதவேகம் மிக நன்று. ஆஹா. எனக்கு தெரிந்த ஒரு அனுபவத்தையும் கருத்துக்களையும் இருக்கக்கூடிய டேட்டா வச்சு சொன்னேன். பட் இது விழிப்புணர்வுக்காகவும் கற்றலை நோக்கத்துக்காக சொல்லியிருக்கேனே தவிர எந்த பரிந்துரையும் செய்யலை. அதனால நீங்கள் ஸ்மால் டாப்ஸ் கம்ஸ் டு விஷன் சொந்த தேவைக்கு வேணும்னா பகுதி பகுதியாக வாங்குவோம். நகை வாங்க முடியலன்னா நீங்கள் கோல்டு பேஸு, ETF இது மாதிரி நல்ல வல்லுநர்களை கேட்டு முடிவு எடுப்பது என்பது ஆரோக்கியம். வாய்ப்பு கொடுத்த கலாட்டா வாய்ஸ் நிறுவனத்திற்கு மனப்பூர்வமான நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.